கேசரி 2 மூவி எப்படி இருக்கு? படம் ஓகே ப்ரோ. ஆக்சுவல் ரோல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ப்ளஸ் அதோட நெகட்டிவ் ரோலில் வந்து மாதவன் வந்திருக்காரு. அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸைட்மெண்ட் ப்ரோ. சூப்பர் மூவி. ஓகே தான். நல்லா இருக்குண்ணா. அது ரொம்ப இதா போகாம ஒரு மாதிரி பீரியாடிக் டைம் அந்த பிரிட்டிஷ் மக்கள்ல கொண்டாங்க. அதை எப்படி வந்து அக்ஷய்குமார் வந்து டீல் பண்றாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. பீரியாடிக் ஃபிலிமா பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. இதுல மாதவனோட ரோல் வந்து ரொம்ப நெகட்டிவா தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே ரொம்பவுமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஒர்த்தா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம். ப்ரோ மூவி பார்த்தேன். சொல்ற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. நீங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த படம் ஓரளவுக்கு நார்மலா ஆவரேஜ் தான் இருக்கும். சும்மா டைம் பாஸ் ஆகலாம் வந்து பார்த்துட்டு போங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. மாதவன் வந்துட்டு ஜட்ஜ் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே போர் அடிக்கல ப்ரோ. ஒரு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்லேயே படத்தை கொண்டு போறாங்க. மச்சு வாட்ச் ஃபிலிம் ப்ரோ. என்ன கேட்டால் ஓகே ஒர்த்து ப்ரோ. ஓகே. ரொம்ப ஸ்லோவா போல, இன்ட்ரெஸ்டா அடுத்து என்ன இருக்கு அந்த மாதிரி வந்தது. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதவனும் பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன மாதிரி ரோல் அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவங்க வந்து ஜட்ஜ் கேரக்டர் எடுத்து பண்ணிருக்காங்க. அவங்க நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி பேசுற மாதிரி ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்குண்ணா. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். ஓகே. அக்ஷய்குமார் ரோல் பண்ணிருக்காரு. அவர் ரோல் என்ன மாதிரி ரோல் எப்படி பண்ணிருக்காரு? அக்ஷய்குமார் ஓகே தான். மாதவன் ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. மாதவன் நீங்க வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. மாதவன் ஏன்னா தமிழ் மூவில நிறைய பண்ணுவாரு. வாங்க, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். நீங்க அஜித் படம் இது மாதிரி விஜய் படம் பார்க்கறதுக்கு இது மாதிரி படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி படம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்பதான் நம்ம தமிழ் சினிமால நிறைய கண்டென்ட் படம்லாம் நிறைய வரும். அப்புறம் அக்ஷய்குமார் வந்துட்டு மக்களுக்காக போராடுற மாதிரி பிரிட்டிஷ் வந்துட்டு அடிமைப்படுத்தக்கூடாதுன்ட்டு நல்லா பேசி அட்வொகேட்டா நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. போய் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. அக்ஷய்குமாரோட ரோலுமே சூப்பரா இருக்கு. இது வந்து நீங்க நேர்ல, அதாவது தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ அதனால எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பல, பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சிலர் வந்து ரொம்ப லேகா இருக்கு செகண்ட் ஹாஃப் அப்படின்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இல்லாம ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து தாட் நல்லா புரிஞ்சு இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி இருக்குண்ணா. அக்ஷய்குமார் என்ன மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா புதுசாக ஒரு கதையை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வெரி ஒண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு சிலர் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி? நான் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாலும் அப்புறம் நல்லா போகுது. மசாலா படம் பார்க்கறது இது கொஞ்சம் பாருங்க. இது வந்து கம்ப்ளீட் ஒரு பீரியாடிக் ஃபிலிம்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இல்ல போரிங் அந்த மாதிரி இருக்கு? ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கும். போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது. இல்ல ஆக்சுவலா அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க போய் பாருங்க, கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுவும் லேக்லாம் இல்ல. ஒரு சில பேருக்கு லேக் இருக்க மாதிரி இருக்கலாம். பட் மற்றபடி நல்லா தான் இருக்கு படம். ட்ரிபிள் ஆர் படம் பார்த்துருந்தா ஆக்சுவலாக ஒரு கான்செப்டாக இருக்கும். ட்ரிபிள் ஆர் அதுதான் பிரிட்டிஷ் கான்செப்ட் எப்படி நம்ம மக்களை அடிமைப்படுத்துனாங்களோ சேம் அதே கான்செப்ட் தான் மாதவன் வந்து கேஸ் எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன கொண்டு போறான்றத கதையை அப்புறம் நீங்க படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓவராலா இந்த மூவி மூலமா என்ன சொல்ல வராங்க ஏதாவது சொசைட்டிக்கு? அவங்க வந்து அக்ஷய்குமார் வந்து மக்களை வந்து காப்பாத்துறது எப்படி, அந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து மக்கள் அடிமைப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப பீரியாடிக்கா பழசா அந்த மாதிரி எடுத்திருக்காங்க விண்டேஜா. அந்த காலத்து அப்போ எப்படி இருந்தாங்க, அடிமைப்பட்டிருந்தாங்க எப்படி பிரிட்டிஷ்லாம், அதை பொறுத்து எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி ப்ரோ இருக்கு? ஏன்னா ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகா இழுக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பிரிட்டிஷ் காலத்தை கண்முன்னுக்கு நிறுத்திருக்காங்க. படம் எப்படி ஓவராலா ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜுங்களா இல்ல ஒர்த்துங்களா இல்ல ரொம்ப ஆவரேஜுங்களா? ஒர்த்து தானே, நல்லா தான் இருக்கு. படத்துல வந்து மக்களுக்கு என்ன விஷயங்களை சொல்ல வராங்க, இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராங்க? அது வந்துட்டு என்னன்னா, ஒரு பிரிட்டிஷ் காலத்துல வந்துட்டு அடிமை பண்ணி வச்சு மக்களை, இந்தியன் மக்களை எப்படி எல்லாம் கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை வந்து எடுத்துக்காட்டுற ஒரு மூவியா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. படம் ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்களா, ஒரு மாதிரி ஸ்லோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அப்படிலாம் இல்ல, நான் ஸ்லோவா போயிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா பிக்கப் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஓவராலா படம் எப்படி ஆவரேஜுங்களா இல்ல ஒர்த்துங்களா இல்ல பிலோ ஆவரேஜ்? ஒர்த்து தான், படம் ஒர்த்து தான். இவர் மாதவனோட காம்பினேஷன் இவருக்கு ரெண்டு பேருக்கு செட் ஆகுதுங்களா, நல்லா இருக்குங்களா பாக்குறதுக்கு? இந்த ஒன்னு எடுத்த ஒன்னு ஃப்ரீன்னு சொல்ல காம்போ மாதிரி அடிச்சு முடியாது ப்ரோ. சூப்பர். ஓவராலா எப்படி ப்ரோ படத்துல வந்து என்ன சொல்ல வராங்க இந்த சொசைட்டிக்கு ஏதாவது? அதனால ஜாலியா டைம் பாஸ் வந்து பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான். ஒர்த்தா இல்ல ஆவரேஜா ப்ரோ படம்? பார்க்கலாம் ப்ரோ, ஓரளவுக்கு பார்க்கலாம். ஆனா ஒரு சிலர் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் ஓரளவுக்கு சொதப்பின மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். இப்போ ஒரு 5 அவுட் ஆஃப் எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 4-3 மாதிரி. ஓகே ப்ரோ, இது வந்து வேற ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா படத்துல? சர்ப்ரைஸ்லாம் இருக்குதான், பட் நம்ம வந்துட்டு அதை எதுவுமே சொல்லிடக்கூடாது இல்லையா. மூவில போய் நேராக பார்த்தா தான் நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். 5 அவுட் ஆஃப் எத்தனை ரேட்டிங் கொடுக்கணும்னு நினைப்பீங்க? 4.5 ஸ்டார்ஸ் கண்டிப்பா கொடுக்கலாம். இதுக்கு ஒரு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க?
2.5 கொடுப்போம். ஓகே ப்ரோ, படம் எப்படி ப்ரோ? ஓவராலா ஆவரேஜா, பிலோ ஆவரேஜா, இல்ல ரொம்ப சுமார் அந்த மாதிரி தான்? நீ கேட்டீங்கன்னா இன்னொரு டைம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 4.5. ஓவராலா படம் எப்படி ப்ரோ? ஒர்த்தா, ஆவரேஜா, பிலோ ஆவரேஜ்? படம் ஓரளவுக்கு ஒர்த்தா தான் இருக்கு. இது 5 அவுட் ஆஃப் எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 3.5 above கொடுக்கலாம்.